ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மாஸ்டர். ஐயோ, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, எதை முதல்ல பண்றது? எக்ஸாம் வருது, இன்னும் படிச்சு முடிக்கலையே, முதல்ல எதை படிக்கிறது? இப்படியான டென்ஷனோட இருக்கிறவங்களுக்கும், கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஐடியாஸை ஆர்கனைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் மைண்ட் மேப் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு. பிசினஸ் ஸ்டடின்னு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மைண்ட் மேப் எப்படி மேக் பண்ணலாம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம கையாலையும் மைண்ட் மேப் டிரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஸ், சாஃப்ட்வேர், வெப்சைட் இதெல்லாம் யூஸ் பண்ணியும் மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணி ஈஸி அண்ட் எஃபெக்டிவா 5 ஸ்டெப்ல மைண்ட் மேப் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, மெயின் ஐடியா. மெயின் ஐடியா இருந்தா மட்டும்தான் மைண்ட் மேப் கிரியேட் பண்ண முடியும். மெயின் ஐடியா நீங்க என்ன டாபிக் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்கன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். மெயின் ஐடியாங்கிறது நீங்க படிக்க போற சாப்டரோட டாபிக்கா இருக்கலாம், நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் நேமாவும் இருக்கலாம், இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸா கூட இருக்கலாம். நீங்க 3 சாப்டர்ஸ் படிக்கணும்னா 3க்கும் தனித்தனியா மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்தந்த சாப்டரோட டாபிக் தான் மெயின் ஐடியா. மெயின் ஐடியாவை டாபிக் ஆர் டைட்டில்னு சொல்லலாம். நீங்க செலக்ட் பண்ற மெயின் ஐடியா மைண்ட் மேப்போட சென்டர்ல இருக்கணும். விரும்புனா உங்க மெயின் ஐடியாவுக்கு செட் ஆகுற மாதிரி கலர்ஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2, ஆட் பிரான்ச்சஸ். மெயின் ஐடியா ஒரு மரம்னு நினைச்சுக்கோங்க. அந்த மரம் முழுமையடைறதுக்கு கிளைகள் வேணும். அதை தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்ல பண்ண போறோம். நீங்க படிக்க போற அல்லது ஒர்க் பண்ண போற மெயின் டாபிக் உள்ள சில முக்கியமான சப் டாபிக்ஸ் இருக்கும். இதுதான் பிரான்ச்சஸ். இதுல டீடைல்டா எதுவும் எழுத தேவையில்லை. ஜஸ்ட் சப் டாபிக்ஸ் மட்டும் மெயின் ஐடியாவை சுத்தி போட்டுக்கோங்க. மெயின் ஐடியாவை சுத்தி பிரான்ச்சஸ் ஆட் பண்றப்போ பிரியாரிட்டி அடிப்படையில ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இது உங்க டாஸ்கை 1 by 1 ஒரு ஆர்டர்ல பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டெப் மரத்துக்கான கிளைகளா மட்டும் இல்லாம வேறாவும் இருக்கும். ஸ்டெப் 3, ஆட் சப் பிரான்ச்சஸ். நீங்க கவர் பண்ண போற சப் டாபிக்ஸ்க்குள்ள இன்னும் சில பல சப் டாபிக்ஸ் இருக்கும். இதுதான் சப் பிரான்ச்சஸ். இந்த சப் பிரான்ச்சஸ் இத்தனை தான் இருக்கணும்னு இல்ல. ஒரு சப் பிரான்ச்க்குள்ள இன்னொரு சப் பிரான்ச் வரலாம், அதுக்குள்ள இன்னும் சில சப் பிரான்ச்சஸ் வரலாம். இப்படி சப் பிரான்ச்சஸ்க்குள்ள சப் பிரான்ச்னு போய்கிட்டே இருக்கும். நீங்க பண்ணி முடிக்க வேண்டிய டாஸ்க் இல்ல படிச்சு முடிக்க வேண்டிய சாப்டர் அப்படி அதுவும் இல்லைன்னா பிசினஸ் பிளான் பொறுத்து சப் பிரான்ச்சோட லென்த் மாறும். ஸ்டெப் 4, ஆட் கீவேர்ட்ஸ். மரத்தோட கிளைகள்ல இருக்கிற இலைகள் தான் கீவேர்ட்ஸ். எல்லா மரத்துக்கும் இலைகள் கண்டிப்பா எப்பவும் இருக்கணும்னு இல்ல, சில நேரங்கள்ல உதறவும் செய்யும். அதால இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். கீவேர்ட்ஸ் உங்க மெயின் ஐடியாவையும் பிரான்ச்சஸ் அண்ட் சப் பிரான்ச்சஸையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டெப்ல ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கீழே நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க், ஆக்ஷன், கொஸ்டின்ஸ், ஐடியாஸ் இப்படி லைனா எழுதிக்கலாம். எப்பவும் கீவேர்ட்ஸ் லென்த்தியா இல்லாம பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் எல்லா கீவேர்ட்ஸும் சப் பிரான்ச்சுக்குள்ள கவர் ஆயிடும். அப்படியான சமயத்துல இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 5, ஹைலைட் யுவர் பிரான்ச்சஸ். மரம் ஓகே, அதுக்கு கிளைகளும் இலைகளும் வரைஞ்சிட்டோம். இப்ப இந்த மரத்தை ஹைலைட் பண்றதுக்கு பூக்களும் கனிகளும் சேர்த்துக்கலாம். அதுக்கு வித்தியாசமான நிறங்கள் பயன்படுத்தலாம். அதுதான் இந்த ஃபைனல் ஸ்டெப்ல பண்ண போறோம். நம்ம பிரைனுக்கு நிறைய வேர்ட்ஸை விட கலர்ஃபுல்லான விஷயங்க தான் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலாம்னா, பிரான்ச்சஸ்க்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா சப் பிரான்ச்சஸ்க்கு yellow கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் செலக்ஷன் உங்க விருப்பம் தான். பிரான்ச்சஸ் அண்ட் சப் பிரான்ச்சஸை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு பொருத்தமான படங்களை டிரா ஆர் பேஸ்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் மேப் உங்க கிரியேட்டிவிட்டியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டியையும் காட்டும், உங்க ப்ரொடக்டிவிட்டியையும் கூட்டும். சோ நான் சொன்ன 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியா மைண்ட் மேப்பை கிரியேட் பண்ணுங்க. உங்க கோல்ஸை ரீச் பண்ணுங்க. அப்படியே மேக் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.